வெல்கம் டு சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பிரெட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நம்ம இங்கே 4 பிரெட் எடுத்துக்கலாம். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நெய் சேர்த்தி நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய் பிடிக்காது அப்படின்னீங்க நீங்கள் ஆயில் சேர்த்திக்குங்க. 2 சைடும் நெய் ஊற்றி நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 4 ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மிக்சர் ஜாரில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கங்க. மூணு 4 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி. இது 3ஐயும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம். இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டை எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நம்ம 4 ப்ரெட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாய் இல்லைன்னா பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்குங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்குங்க. இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு, கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கங்க. நீங்கள் உங்கள் காரத்திற்கு ஏற்ற மாதிரி கம்மியாகவும் அதிகமாகவும் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூனோட கம்மியாக மஞ்சத்தூள். இது எல்லாமே சேர்த்திட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுருங்க. மிளகாத்தூள் மட்டும் 1/2 ஸ்பூனுக்கு மேலே சேர்த்திக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட் எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறி விடும்போது நமக்கு மசாலாலாம் ப்ரெட் கூட சேர்ந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரெடியாகி வரும். இப்போ நம்ம ஒரு 1/2 லெமன் எடுத்து ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசி ஸ்டெப்பாக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி இறக்கிட்டா நமக்கு டேஸ்டியான ப்ரெட் மசாலா ரெடி ஆகிடும். இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.